श्री जगदम्बायै नमः। ஸோ இப்போ வந்து சிவனை போற்றின்னு இருக்கார் நம்ம கிருஷ்ணர். அவர் அப்படியே தபஸ் பண்ணிட்டு இருக்கார். சிவன் பிரதிஷ்டமான உடனே சிவனை பார்த்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். ஸோ காமின்யா பிரேரிதக சம்போ சம்போன்னு கூப்பிட்றார். ஹே சிவனே, என்னுடைய மனைவிகள்லாம் வசத்தில் வச்சுருக்கா, நான் அவளோட வசத்தில் தான் உட்காண்டிருக்கேன். இப்போ கூட நான் எதுக்கு வந்திருக்கேன் உன்கிட்டன்னு சொன்னானே, என்னுடைய காமினி அது ஜாம்பவதியிலே அனுப்பிச்சிருக்கா. அவளுக்கு நல்ல குழந்தையெல்லாம் பிறந்தாச்சு, ருக்மணிக்கு எனக்கு குழந்தை வேண்டாமான்னு கேட்டு அனுப்பிச்சிருக்கா. அதனால என்னுடைய காமினி ஆகப்பட்ட, என்னுடைய மனைவி ஆகப்பட்ட அந்த ஜாம்பவதியால் அனுப்பிக்கப்பட்டு பிரேரித்தக தூண்டப்பட்டு முக்திதம் துவாம் ஜெகத்பதே, முக்தியை கொடுக்கக்கூடிய உங்கள்கிட்ட போய் ஒரு சின்ன அல்ப ஆசையை கேட்க வந்திருக்கேங்கிற. முக்திதம் துவாம், நீ கேட்டால் முக்தியே கொடுக்கக்கூடியவர். அப்போ ஏற்பட முக்தியை விட்டுவிட்டு இப்போ என்னோடய காமினி என்ன கேட்டாலும் அதை கேட்க போகிறேன் உங்கள்கிட்டங்கிற. ஜெகத்பதே, ஜெகத்துக்கெல்லாம் தலைவரே. ஜானாமி துக்கதம் சம்போ, ஹே சம்போ, ரொம்ப துக்கம்பா சம்சாரம். சம்சாரத்தில் மாற்றி நான் முழிக்கிறேன், ரொம்ப துக்கமாக இருக்குது. துக்க சாதனம், எல்லா துக்கத்துக்கே வழிவகுக்கக்கூடியது. துக்க சாதனம்னு துக்கத்தையே வழிவகுக்கக்கூடியதாக இந்த சம்சாரம் இருக்குது. அது எனக்கு தெரியும். இதுலேருந்து முக்தி வேணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த முக்தி கொடுக்கக்கூடியவர் நீங்கிறது எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுண்டு இப்போ நான் அதை கேட்க போல, முக்தியை கேட்க போகிறது இல்லைங்கிறேன். அனித்யம், ஒரு நிமிஷம் நானே வாசிக்கிறேன். அனித்யம் நாஷ தர்மாணம் ததாபி வீரதிர்னமே ஷாபாத் நாராயண அம்சோ அகம் ஜாதோ அஸ்மி க்ஷிதிமண்டலே போக்தும் பகுதரம் துக்கம் மாயா பாஷேன யந்திரிதக. ஸோ அனித்யம் நாஷ தர்மானம், நித்தியம் இல்லாதது. சம்சாரம் வந்து நித்தியம் கிடையாது. என்றைக்கு வேணால் பறக்கலாம், என்றைக்கு வேணால் போயிடலாம், அப்படி தான் இருக்குது. நித்தியமாக ஒரு நிச்சயமற்ற தன்மை. நாஷ தர்மானம், அழியக்கூடியது. இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு காலத்தில் அழிஞ்சு தான் போகணும். அப்படிப்பட்ட தர்மத்தோடு கூடியது இந்த சம்சாரம். ததாபி வீரதிர் நமே, எனக்கு விரத்தின்னு சொன்னா வைராக்கியம்னு அர்த்தம். எனக்கு ரத்தின்னு சொன்னால் ரொம்ப ஆசை, ஈடுபாடு. வீரத்தின்னா வித்தவுட். ஸோ எனக்கு அந்த வைராக்கியம் எனக்கு வரவே இல்லை. இவ்வளோலாம் தெரிஞ்சுட்டு கூட எனக்கு வைராக்கியம் வரலை. ஷாபாத் நாராயண அம்சோகம், ஏன்னா நான் வந்து பிறக்கிறதுக்கு ஒரு சாபம் இருக்குது. நாராயணனோட அம்சனாக நான் இருந்தேன். முன்னாடி என்னோடய பூர்வ ஜென்மம் பார்த்தா நாராயணனாகவே இருந்தேன். நாராயணர்களாக நாராயணனாக இருந்தேன் நான். இப்போ வந்து அந்த சாபத்தினால ஜாதோ அஸ்மி க்ஷிதிமண்டலே, இந்த பூமிக்கு வந்து பிறந்திருக்கேன் நான். ஸோ போக்தும் பகுதரம் துக்கம் போக்தும், இங்கே எதுக்கு வந்திருக்கேன்? ஒரே துக்கத்தை அனுபவிக்க தான் வந்திருக்கேன். மாயா பாஷேன யந்திரிதக, மாயைங்கிறது யோக மாயா என்னை கட்டுப்பட்டிருக்கா, அதில் மாட்டிண்டு. யந்திரிதகன்னு அந்த கட்டுக்குள்ளே அடங்கியவனாக யந்திரத்தில் சுற்றி விட்ட மாதிரி நான் இங்கே பூமியில் துக்கத்தை அனுபவிக்கவே வந்திருக்கேன். व्यास उवाच इत्युक्तवन्तं गोविन्दं प्रत्युवाच महेश्वरः बहवः ते भविष्यन्ति पुत्राः शत्रुनिषूदन स्त्रीणां 16,000 भविष्यति शत-अर्धकम्. ஸோ உனக்கு நிறைய குழந்தைகள் பிறப்பா. இத்தியுக்தவந்தம், இப்போ வியாசர் ஜனமேஜனை பார்த்து சொல்லி இந்த கதை சொல்லிட்டு இத்தியுக்தவந்தம் கோவிந்தம், இவ்வாறு சொன்ன கோவிந்தரை பகவானை பார்த்து மகேஸ்வரகா பிரத்யுவாச்ச பதில் சொல்கிறார். ஈஸ்வரனான சிவன். பகவக தே புத்திராக பவிஷ்யந்தி, உனக்கு நிறைய குழந்தை பிறக்கும்பா, போரும் சொல்கிற அளவுக்கு குழந்தை பிறக்க போகிறது. சத்ரு நிஷூதன, சத்ருக்களை வாட்டக்கூடிய ஹே கிருஷ்ணா. ஸ்திரீனாம் 16,000, அது மட்டும் இல்லை, உனக்கு 16,000 மனைவிகள் பவிஷ்யந்தி. சத அர்த்தகம், 16,050ன்னுட்டார். சத அர்த்தம்னு சொன்னால் சதம்னு 100, அதோட பாதி 50. ஸோ 16,050 மனைவிகள் உனக்கு ஏற்படுவார்கள் அப்படின்னு ஆசிரியர். ஏன்னா இப்போதைக்கு அஷ்டமகிஷி தான் இருந்திருக்கா. அஷ்டமகிஷிக்கு அப்புறம் நரகாசுரனை போய் பார்த்து அதுக்கப்புறம் தானே இந்த இவாளெல்லாம் வர்றான். அப்போ அந்த மனைவிகளும் உனக்கு ஏற்படுவார்கள்னு சொல்கிறார் இங்கே சிவன்.
तासु पुत्राः दश दश भविष्यन्ति महाबलाः इत्युक्त्वा उपरराम आशु शङ्करः प्रियदर्शनः. ஸோ தாசு அவர்களிடம் அந்த 16,000 பேர்கிட்ட 16,050 பேர்கிட்ட எல்லார்கிட்டையுமே உனக்கு 10 பிள்ளைகள் பிறக்கும். தசதச புத்திராக ஒருத்தருக்கும் 10 குழந்தைகள். மகாபலாக பவிஷ்யந்தி பலசாலிகளாக அந்த யாதவ படையே காரணமாக இருப்பாய். வாழ அவ்வளோ படையாயிடும் இப்போ. ஸோ அப்படி ஏற்படுவார்கள். இத்தி உக்துவா உபரராம ஆஷு. உடனே இவ்வாறு சொல்லிவிட்டு அவர் சைலண்ட் ஆயிட்டார் உபரராம. சங்கரக பிரியதர்ஷனக. சங்கரன் இவ்வாறு சொல்லிவிட்டு அமைதியானார். ओके. उवाच गिरिजा देवी प्रणतं मधुसूदनं कृष्ण कृष्ण महाबाहो संसारे अस्मिन् नराधिप ग्रहस्थप्रवरः लोके भविष्यति भवान् इह. ஸோ தேவி கிரிஜா உவாச்சா. பக்கத்தில் உட்காந்து அர்த்தநாரீஸ்வரர் தானே பகவான் சிவன் உண்மை இல்லாமல் எப்படி வருவார்? ஸோ பக்கத்திலே கிரிஜா உட்காந்துருக்கா மனைவி. ஸோ அவள் சொல்கிறா இப்போ பிரணதம் மதுசூதனம் வணங்கி அந்த கிருஷ்ணரை பார்த்து தேவி சொல்கிறா கிருஷ்ண கிருஷ்ண ஹே கிருஷ்ணா மகாபாஹோ பெருந்தோளுடையவனே சம்சாரே அஸ்மின் நராதிப. நராதிபன் நரர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவரே மனிதர்களுக்கு சம்சார இந்த உலகத்தில் கிரகஸ்த பிரவரக நீதான் நம்பர் 1 இருப்பாய். கிரகஸ்தாசிரமத்தில் நம்பர் 1 யாருன்னு கேட்டால் நீதான். ஏன்னா அவ்வளோ குழந்தைகள் குட்டிகள் பெரிய குடும்பி. அப்பேற்பட்ட குடும்பியாக நீ இருக்க போகிறாயின்னு சொல்கிறா. அப்புறம் லோகே பவிஷ்யதி பவானிக. இந்த பூமியில் நீங்கள் நம்பர் 1 கிரகஸ்தாசிரமியாக இருக்க போகிறீர்கள். ततो वर्षशतान्ते तु द्विजशापात् जनार्दन गान्धार्याश्च तथा शापात् भविता ते कुलक्षयः परस्परं निहत्य आजौ पुत्राः ते शापमोहिताः गमिष्यन्ति क्षयं सर्वे यादवाश्च तथा अपरे स अनुजः त्वं तथा देहं त्यक्त्वा यास्यसि वैदिष्दिवम्. ஸோ இவன் என்ன சொல்கிறா ததக வருஷ சதாந்தே 100 வருஷம். ஸோ பகவான் 125 வருஷம் இருந்தாருன்னு சொல்லுவாள் பூமியில். 125 வருஷம் கிருஷ்ணனோட இருப்பு. ஸோ இப்போ இவன் என்ன சொல்கிறா அவர் தபஸ் பண்ணுற வச்சு இன்னும் 25 வருஷம் ஆயிருக்குமா இருக்கும். அதனால் 100 வருஷம் கழித்து துஜஷாப்பா அது ஒரு நிமிஷப்பா. ஸோ காந்தாரியாஷ்ட ததா ஷாபா. காந்தாரி சாபம் கொடுத்துருவலே. மகாபாரத போர் முடிஞ்ச உடனே இந்த துரியோதனன் இப்படி தொடையை மறைச்சிக்க சொன்னார். கிருஷ்ணன் சொன்ன கோவம் வந்துரு. இன்னும் 36 வருஷங்கள் கழித்து உன்னோட குலமே அழிய போகிறது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துப்பா. அதனால அந்த சாபம் உனக்கு வரும். பவிதா தே குலட்சேகா. அதனால உன்னுடைய குலமும் அழியும். நிறைய குழந்தை குட்டியோட பெரிய குடும்பியாக இருந்தாலும் காந்தாரியோட சாபம் கிடச்சி அதுக்கப்புறம் 100 வருஷம் கழித்து உன்னுடைய குலமே அழிஞ்சு போயிடும். யார் இதெல்லாம் தேவி சொல்கிறா பார்வதி. பரஸ்பரம் நிகத்திய ஆஜௌ. ஸோ ஆஜௌனா போரில் ஒருத்தருக்கு அடிச்சுட்டு சாவா. உங்கள் யாதவ படம் எப்படி சாகுன்னா ஒருத்தருக்கு அடிச்சுட்டு அவள் சாவா. ஆஜௌ போரில் புத்திராகாத்தே சாப மோகிதாக. இந்த சாபத்தோட மோகம் அதனால இந்த அஜ்ஞானம் வந்துடும் அவளுக்கு. இந்த காந்தாரியோட சாபத்தினால அந்த மோகத்தை அடைந்தவர்களாக ஒருத்தருக்கு அடிச்சுப்பா. க்ஷயம் கமிஷ்யந்தி சர்வே. எல்லாரும் நாசமாயிடுவோம். ஒருத்தர் மிஞ்ச மாட்டா எல்லாரும் நாசமாக போய்டுவோம். என்னோட குலத்தில் யாதவாஷ்டா ததா அப்பரே. யாதவர்களும் மற்ற குலத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே கூட போயிடுவான். ச அனுஜகா துவம் ததா தேகம் தெக்வா. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவாய்? உன்னுடைய பல்ராமன் அனுஜகான்றா. ஸோ பல்ராமனோடு கூட தேகம் தெக்வா உன்னுடைய தேகத்தை விட்டு திவம் யாஸ்யசி நீ சொர்க்கலோகத்தை அடைவாய் அப்படின்ட்டான்.
அதனால நீ சோகப்படாதே, அந்த சமயத்தில் ஐயோ இவ்வளோ பெரிய குடும்பியாக இருந்துட்டு இப்போ ஒன்றுமே இல்லாமல் போகிறேன்னு நினச்சிக்காதே அப்படிங்க ஆஸ்வாசப்படுத்துகிறா தேவி. சோகனா கர்த்தவியகா, சோகப்படாதே. பவித்தவியம் பிரதி, நடக்க வேண்டியது நடந்தால் ஆகும். ஸோ நடக்க வேண்டிய காரியத்தை பற்றி சோகப்பட வேண்டிய தேவை கிடையாது. அவசியம் பாவி பாவானா, எந்தெந்த விஷயங்கள் பாவனான நிகழ்ச்சிகள், எந்தெந்த நிகழ்ச்சிகள்லாம் அவசியம் பாவின்னு நடக்க வேண்டுமோ அதை தடுக்கவே முடியாது, நடக்கத்தான் செய்யும். பிரதீகாரகனா வித்தியத்தை, அதுக்கு ஒரு பிரதிகாரமெல்லாம் கிடையாது, யாரும் அதை மாற்ற முடியாதுன்னு. Oh. त्वयि ओके न तत्र शोकः न कर्तव्यः नूनं न நிச்சயமாக அதில் சோகமே படக்கூடாது. மம மதம் சதா, என்னுடைய கருத்து அதுதான். நான் சொல்கிறேன், யார் கிரிஜா சொல்லியிருக்கா இப்போ தேவி. ஸோ அதனால் என்னுடைய கருத்து அதுதான், நீங்கள் கவலையப்படக்கூடாது கிருஷ்ணா. அஷ்டாவக்ரஸ்ய சாப்பேன, இந்த கதை என்னன்னு பார்க்கணும், தெரில. ஸோ அஷ்டாவக்ரன்னு ஒரு சாபம் கொடுத்துருக்கார். பாரியாகாத்தே மதுசூதன. அஷ்டாவக்ரன் வந்து இவருடைய மனைவிகளுக்கு என்ன சாபங்கிறது இங்கே வந்திருக்கு. என்ன சாபம் கொடுத்துருக்காருன்னா, அஷ்டாவக்ரன் அவருடைய மனைவிகளுக்கெல்லாம் திருடர்களால் ஆபத்து ஏற்படும்னு ஒரு சாபத்தை கொடுத்துருக்கார். அதனால தான் இப்போ ப்ராபபிளி கிருஷ்ணர் வந்து தான் போகிறதுக்கு முன்னாடி மனைவிகள் எல்லாம் இங்கே விட்டுட்டு போனார் அவர், அந்த சாபத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காகவும். ஸோ அஷ்டாவக்ரோட சாபம் என்னன்னா, சௌரேபியக கிரகணம் கிருஷ்ணா. சௌரர்கள்னா திருடர்கள் அர்த்தம். ஸோ கொள்ளக்காரர்கள். ஸோ கொள்ளைக்காரர்கள்லாம் வழியில் பிடிச்சிட்டு விட்றா இல்லையா, அவள் துவாரகையிலேருந்து ஹஸ்தினாபுரத்துக்கு வர வழியில் மாட்டின்னு விட்றா திருடர்கள்ட்ட அந்த மனைவிகள், யார் கிருஷ்ணனுடைய மனைவிகள். கமிஷ்யந்தி, அப்படி அவள் கையில் மாட்டின்னு விடுவாங்க இப்போ மனைவிகள். மிருதே தொய், நீ இறந்ததுக்கப்புறம், நீ மேலே பரலோகம் எழுந்ததுக்கப்புறம் உன்னுடைய மனைவிக்கு அஷ்டாவக்ரனுடைய சாபத்தால் இந்த நிலைமை ஏற்படும் தேவி சொல்கிறா. இப்போ ஸோ வியாசர் சொல்கிறார், இத்தியுக்துவா அந்தர்ததே சம்புகு. ஸோ இது அந்தர்தியானமாயிட்டா, எல்லா விஷயத்தை சொல்லியாச்சு, தேவியும் சொல்லியாச்சு, ரெண்டு பேருமா மறைஞ்சு போயிட்டா. வியாசர் இப்போ ஜனமேஜயத்தை இதை சொல்கிறார். ச உமகா சுரமண்டலகா. உமகன உமையோடு கூடவும், சுரமண்டலகா தேவர்களோட கூட்டத்தோடையும் அந்த பகவான் மறைந்தார் சிவன். உபமன்யும் பிரணம்யாதா. உபமன்யு தானே குருவாக கொண்டு இவர் தீட்சை எடுத்துட்டுருக்கார். உபமன்யு குருவாக வச்சுட்டு தான் தபசே பண்ண போனார் யார், கிருஷ்ணர். அந்த உபமன்யுட்ட அவரை வணங்கி எல்லாம் முடிஞ்சு போச்சு, தபசோடு பலன் கிடச்சாச்சு. இப்போ கிளம்பி போகிறார் வீட்டுக்கு கிருஷ்ணர். ஸோ அதை கிருஷ்ணகா அப்படி துவாரகாமேவோ, அவரும் உபமன்யுவை வணங்கி விட்டு துவாரகைக்கு சென்றார். Oh, one more line. Tadadina. So hey Rajan, Vyasa சொல்றார், hey Rajan, hey Janamejaya, Yasmad Brahmadega Santi Yadyapi Adishwaraha. Yadyapi, அதாவது அவளுக்கு சாமர்த்தியம் உண்டு, பிரம்மா முதலியவர்களுக்கு, பிரம்மா விஷ்ணு எல்லாருக்குமே அதீஸ்வராகா, எல்லா அதாவது தேவர்களுக்கே தலைவர்கள், அப்படிப்பட்ட ஈஸ்வரர்களாக இருந்தால் கூட யஸ்மாத் மாயா கல்லோலையோகோ, அப்படி அந்த மாயையினால் அவளையும் மாயை தாக்கும், அதான் சொல்கிறேன். ததாபி இருந்த போதிலும், அவர்களுக்கு அவ்வளோ சக்தர்களாக இருந்தாலும், மாயா கல்லோல யோக சம்சுபித அந்தராகா. ஸோ மனசில் வந்து மாயை அவளுக்கும் தாக்கும், அதனால் மனசில் குழப்பம் கலக்கம் எல்லாம் ஏற்படும். சம்சோபனம்னு இது கலக்கம். ஸோ அவளுக்கும் இந்த மாயோட விளையாட்டுனால
மனசுக்குள்ள கலக்கம் ஏற்படும். தது அதீனாக ஸ்திதாக சர்வே, எல்லாம் மாயைக்கு தான் அடிமைப்பா. சர்வே எல்லாரும் மாயைக்கு தான் அடிமை. அதீனம்னா இது அடிமை. சர்வே காஷ்டபுத்தலி கோபமாக, காஷ்டபுத்தலிக்கான என்னது, இந்த பொம்மலாட்டம் விளையாடுவா இல்லையா, அதில் பொம்மை யாரோட கண்ட்ரோலில், ஆட்டுவிப்பவனோட கண்ட்ரோலில் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இவாளும் பொம்மை ஆட்டுவிக்கக்கூடியவள் அந்த மாயாதேவி தான் அப்படிங்கிற. பூர்வபவம் கர்ம, முன்னாடி செய்த கர்ம வினை தொடர்ந்து வரும். யதா யதா எப்படி அது வருதோ, எப்பொழுது வருதோ, தேஷாம் அவர்களுக்கு ததா அப்பொழுது பிரேரயதி மாயா, மாயை அப்படியே அவளை தூண்டி விடும். இதை பண்ணு அதை பண்ணுன்னு இந்த மாயை பின்னாடியிலேருந்து அவளை தூண்டி விட்டுடும். அவள் நல்லதோ கெட்டதோ அதோட அடிப்படையில் செய்வாள். அதுக்கு காரணமெல்லாம் அவள் கொண்டு வந்த கர்மம் தான். ஸோ பரபிரம்மஸ்வரூபிணி மாயா, மாயாங்கிறது வேறு யாரும் இல்லை, பரபிரம்மஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் பகவானுடைய மாயா பவர்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி. அந்த சக்தி தான் அவளை எல்லாத்துக்கும் தூண்டி வைக்கிறா. யார்? பிரம்மா விஷ்ணு எல்லாரையுமே தூண்டக்கூடியவள் அவள் தான். பகவத்யாம் பகவதி இடத்தில், தேவி இடத்தில் கதாச்சன ஒரு பொழுதும் ந வைஷமியம் ந நைர்கிருண்யம், அதான் நிர்கிருணான்னு சொன்னான்னு இரக்கமற்ற நிலைமை, இரக்கமே கிடையாதுன்னு தேவிட்ட ஒரு பொழுதும் கிடையாது. தேவி எப்பொழுதுமே இரக்கத்தோடு கூடியவள். ஸோ நான் வைஷ்யமம், இவன் பெரியவன், இவன் உயர்ந்தவன், இவனுக்கு நான் பாரபட்சம் காட்டுறேன், அந்த பாரபட்சம் தேவிக்கு கிடையவே கிடையாது. விஷமம், சமம்ங்கிறதுக்கு ஆப்போசிட் விஷமம். சமம்னா எல்லாரையும் சமமாக பார்ப்பள் தேவி. விஷம புத்தியே கிடையாது, வேறுபாடாக பார்க்குற புத்தியே தேவிக்கு கிடையாது. கேவலம் ஜீவ மோட்சார்த்தம் எத்ததே புவனேஸ்வரி, இந்த ஜீவன்கள்லாம் தத்தளிச்சுட்டு இருக்கேமா, இந்த உலகத்தில் கடந்து கஷ்டப்பட்டு இருக்கே, இவர்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கிடைக்காதா, அதுக்கு வேண்டிதான் எத்ததே புவனேஸ்வரி, இந்த புவனேஸ்வரியான தேவி முயற்சி பண்ணிகிட்டே இருப்பள். அவளோட விளையாட்டுக்கெல்லாம் நம்மளால் அர்த்தம் புரிஞ்சுக்க முடியாது. யதி சா நைவய சிருஜ்யேதா, அவள் சிருஷ்டிக்கவில்லை என்றால், மாயா இல்லைனா சிருஷ்டியே கிடையாது. மாயாக ரெஸ்ட் எடுத்துன்னு தூங்கிட்டு இருந்தானே, மூல பிரகிருதியில் அப்படியே ஐக்கியமாக உட்காண்டிருந்தாலும் ஏது சிருஷ்டி. ஸோ அவள் சிருஷ்டி பண்ணவில்லை என்றால் ந ஏவ சிருஜ்யேதா ஜகத் ஏத சராச்சரம், இந்த அண்ட சராச்சரங்கள் இருக்கே, இது ஜகத்தோடு கூடிய அண்ட சராச்சரங்கள், அவள் அது வந்தே இருக்க முடியாது அவள் சிருஷ்டி பண்ணவில்லை என்றால். ஸோ அவள் தான் சிருஷ்டிக்கே காரணகர்த்தா. ததா மாயாம்பினா ஜடம்பூதம் சியாதேவன் நித்தியசக, இது இந்த உலகமே ஜடமாக இருக்கும். அந்த பின்னாடி அவள் தூண்டி அந்த சேத்தனா சக்தியாக அந்த மாயா சக்தி இருந்து ஆட்டி வைக்கலை என்றால் இந்த உலகம் எல்லாமே ஜடமாக அப்படியே தூங்கிட்டு இருக்கும். ஒன்று அன்மேனிஃபெஸ்ட் கண்டிஷனில் பகவானுடைய வயிற்றுக்குள்ளவே எல்லாமே அடங்கி கிடக்கும். தட் இஸ் கால்ட் அன்மேனிஃபெஸ்ட் கண்டிஷன், வெளிவராத்த நிலைமை. இல்லாட்டனா என்ன ஆகும், வெளிவந்தாலுமே அந்த மாயா சக்திங்கிறது இல்லாட்டனா இந்த உலகம் எல்லாம் ஜடமாக தான் இருக்குமே தவிர ஒரு இயக்கம் இருக்காது. அதனால தேவி என்ன பண்ணுறா, காருண்யமாஷித்தா, ரொம்ப கருணை, நைர்கிருண்யம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அது இப்போ கருணை இருக்குன்ற. ஸோ அப்படி கருணையோடு கூட ஆஷித்தே, அதையோ அந்த அடிப்படையில் கருணையோடு கூட
ஜகத் ஜீவாதிகம், இந்த ஜகத்து ஜீவர்கள் எல்லாம் இங்கே வாழக்கூடிய எல்லா அந்த ஆத்மாக்களாக இருக்க ஜீவர்கள். ஸோ ஆதிக்கம் செய்யத்து இந்த ஜகத்து அண்ட சராச்சரத்தையும் சததம் தேவி பிரேரயதி தூண்டு விடுறா. அவள் அந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி காரியத்தை செய்யறதுக்கு அவள் தான் தூண்டறாள். அனிஷம் ஆல்வேஸ். ஸோ கரோதி. ஸோ அதனால என்னது அந்த காரியத்தை தற்கரோதி அந்த காரியத்தை அவள் பண்ணிகிட்டே இருக்கா. தொடர்ந்து அந்த சக்தி ஆகப்பட்டவள் ஆதிபராசக்தி எல்லாருக்குள்ளும் புகுந்து சேத்தனா சக்தியாக இருந்து எல்லாரையும் தூண்டிட்டு இருக்கா. ஓகே. ஸோ தஸ்மாத் ஆகவே பிரம்மாதி மோகே அஸ்மின், அதாவது எல்லா தேவர்களும் பிரம்மாதின்னு பிரம்மா முதற்கொண்டு எல்லா தேவர்கள் கூட அஸ்மின் அஸ்மின்னா யார் இந்த மாயையில் இந்த மாயையில் நகி சம்சயக கர்த்தவியக ஒரு சந்தேகப்படக்கூடாது. மாயை எல்லாரும் ஆட்டி வைக்கிறாங்கிறதுல சந்தேகமோ டவுட்டே தேவையே கிடையாது. ஆனானப்பட்ட கிருஷ்ணருக்கு கூட இந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் வந்துடுது. பொண்டாட்டியோட வசத்தில் ஏற்பட வந்துடுது. எல்லாம் மாயை தான் காரணம். மாயா அந்தகா பாத்தினகா சர்வே மாயைக்குள்ளே எல்லாருமே விழுந்துருவான். இந்த மாயா எல்லாரையும் கீழே தள்ளிவிடும். எல்லாரும் உள்ளே விழுந்துருவோம் அந்த மாயைக்குள்ளே. மாயாதீனாகா சுராசுராகா தேவர்களும் அசுரர்களும் எல்லாருமே மாயைக்கு அடிமைதான். சாயேவ தேவேஷி அந்த தேவர்களுக்கெல்லாம் ஈசனாக இருக்காளே ஆட்டி படைக்கிறாள் அந்த தேவி. அவள் சுதந்திரா. அவளை யாரும் ஆர்டர் பண்ண முடியாது. அவள் சுதந்திரமானவள். அவளுக்கு யாருக்கு அடிமை பண்ணணும் இது பண்ணணும் கைங்கரியம் பண்ணலாம் வேலையெல்லாம் கிடையாது. அவள் சர்வ சுதந்திரமானவள். ஸ்வேச்சாச்சார ஸ்வேச்சான தன் இஷ்டப்படி தான் காரியம் பண்ணுவள். அவளுடைய ஆச்சாரங்கள் எல்லாம் பார்த்தா அவள் இஷ்டப்படி நடக்கும். யார் சொல்லியும் பிரேரணையில் நடக்காது. பிகாரிணின்னு அப்படி லீலா விபூதி தான் விளையாட்டு தான் அவளுக்கு எல்லாமே. ஸோ அந்த மாதிரி அந்த சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பாவ. தஸ்மாத் சர்வாத்மனா ராஜன். சர்வாத்மானது மனசா வாச்சா காயா உடம்பாலும் மனதாலும் வாக்கினாலும் ஹே ராஜன் ஹே ஜனமேஜயா சேவனியா மகேஷ் அப்பேற்பட பராசக்தியை நீ சேவிக்க வேண்டும். அவளுக்கு நீ பஜனை பண்ணணும் கைங்கரியம் பண்ண எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறார். ந அத்தப்பரதரம் ந அத்தப்பரதரம் நாத்தகான்னு படிக்கக்கூடாது. ந அத்தப்பரதரம் அதாவது இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. கிஞ்சிது அதிகம் போனத்திலே 3 லோகத்துலேயும் இந்த மாயையோட பவரை தாண்டி ஏதாவது இருக்கான எதுவுமே இல்லை. ஸோ 3 லோகத்துலேயும் அது கிடையாது. ஏததி ஜென்ம சாபல்யம் எது உனக்கு ஜென்மத்தை எடுத்ததுக்கு ஒரு சஃலமாகணும் உன்னுடைய வாழ்க்கை ஒரு வெற்றி அடையணும்னு சொன்னால் பராசக்தேகே பதஸ்மிருதி பராசக்தியோட பாதத்தை நினச்சிட்டே இரு. அவளுக்கு சேவை பண்ணுறங்கிற எண்ணத்தோடு இரு. அவளுடைய பாதத்தை ஸ்மரிச்சுட்டே இரு. இதை தவிர ஜென்ம சாபல்யமாகிறதுக்கு வேறு காரணமே கிடையாது. 3 லோகங்களிலும் இதுக்கு மேலான ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதுவும் கிடையாது. ஸோ அதனால் தேவியோட பாதத்தை பஜி அப்படிங்கிற மாபூத். ஓகே. எத்திர தேவி ந தெய்வதம் தெய்வதம்னு பூஜிக்க உரியவள் அப்படின்னு அர்த்தம். தெய்வதம்னு எனக்கு தெய்வமாக இருக்கக்கூடியவள் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதான் தெய்வதம். ஸோ எத்திர தேவி ந தெய்வதம் எந்த தேவியை பூஜிக்கலையோ எங்கே என்னுடைய பூஜைக்குரியவளாக நான் அதை நினைக்கலையோ
மாபூ தத்ர குலே ஜென்ம மே ஜென்ம, என்னுடைய ஜென்மம் அந்த குலத்தில் பிறக்கக்கூடாது. என்னுடைய ஜென்மம் இந்த மாதிரி தேவியை ஒரு உபாசிக்காத குடும்பத்தை என்னோடய பிறவியே ஏற்படக்கூடாது. அகம் தேவி அப்படிலாம் நினச்சிக்கணுங்கிறார். இப்போ வந்து வியாசர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கார், இந்த மாதிரி நினைக்கணும்பா, மனசில் நீ எப்போவுமே இந்த மாதிரி நினைக்கணும். அதாவது இந்த தேவியை கும்பிடாத வீட்டில் எனக்கு பிறப்பை கொடுக்காதே அம்மா, அப்படி வேண்டிக்கும். அகம் தேவி நச்ச அந்நியகஸ்மி, நானும் தேவியும் வேறு வேறு இல்லை. ந அந்நியக, நான் வேறு ஆள் கிடையாது. நான் எனக்குள்ளேயே தான் தேவி அம்சமாக இருக்கா, அதனால் நானும் தேவியும் ஒன்று. ந அந்நியக அஸ்மி பிரம்மைவ அகம், நான் அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் அப்படின்னு நினச்சிக்கோ. நான் சோகமாக அப்படி நினச்சிட்டியானா உனக்கு சோகமே வராது, சோகத்தில் பங்கெடுக்கணுங்கிற இதே வராது. நீயே தேவி, அப்படி தேவியோட சொரூபம் அப்படின்னு அந்த சொரூப ஞானம் வந்துருத்தானா உனக்கு துக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. इति अभेदेन तां नित्यां विचिन्त्यते चिन्तयेत् जगदम्बिकां ज्ञात्वा गुरुमुखात् येनां वेदान्तश्रवणादिभिः. ஸோ அபேதேன, நானும் அவளும் வேறில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நித்யாம் தாம் என்றைக்குமே இருக்கக்கூடியவன், மறையவே மாட்டான். அதே மாதிரி நானும் என்றைக்குமே இருக்கக்கூடியவன், நான்கிறது ஆத்மான்னு நினச்சா அதுக்கு அழிவே கிடையாது, என்றைக்குமே இருக்கக்கூடியது. ஸோ அப்படி நித்தியமான அவளை அந்த மாதிரி பேதம் இல்லாமல் எண்ணி ஜெகதம்பிகாம் தாம் சிந்தையேது, அந்த ஜெகதம்பியை அப்படியே சிந்தனை பண்ணிகிட்டே இரு. தேவியை மாதிரி நானும் என்றைக்கும் நித்தியமானவன், இந்த உடல்லாம் உபாதி, இதெல்லாம் என்றைக்குனாலும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சிக்கோ. குருமுகாத் ஞாத்வா ஏனாம், ஸோ தேவியை வந்து அப்படியே தனக்குத்தானே தெரிஞ்சுக்கணும்னா முடியாது, ஒரு குருமுகமாக அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்டு ஏனாம் இவளை இந்த இந்த ஆதிபராசக்தியோட ஞானத்தை அப்படியே அடைந்து வேதாந்த ஸ்ரவணாதிபிகி, வேதாந்தமெல்லாம் கேட்கணும். வேதாந்த பிரவச்சனம் நடக்கிறதுல போய் அவள் சொல்லுவா, நீ வேறு இல்லை அவள் வேறு இல்லைன்னெல்லாம் அதுக்கு ரீசனோடு எக்ஸ்ப்ளனேஷனோடு அந்த சொப்ன அவஸ்தையெல்லாம் அலசி ஆராய்ந்து அப்போ அது புரியும். குருமுகத்து மூலமாக அறியும் பொழுது வேதாந்தத்தை கேட்கும்போது நானும் இந்த பிரம்மமும் ஒன்று அந்த புத்தி உனக்கு வரும். தேன ஆஷு ந அந்யதா. ஸோ ஏகாகிர மனசா நித்தியம், டெய்லி ஒருமுகப்பட்ட மனசோடு, அதாவது மனசெல்லாம் ஒரு குவித்து தேவியை மட்டும் நினைக்கிறோம். ஸோ பாவையேத்துனா தியானம் பண்ணு. ஆத்மரூபிணியும், அவள் வேறு இல்லை, உனக்குள்ளே தான் இருக்கா, ஆத்மஸ்வரூபமாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவியை இந்த மாதிரி நினச்சிண்டு ஒருமுகப்பட்ட மனசோடு நித்தியம் அந்த மாதிரி தியானம் பண்ணு. முக்தக பவதி தேன ஆஷு, இந்த சம்சாரத்துலேருந்து உடனடியாக விடுதலை கிடைக்கும் உனக்கு. இந்த துக்கத்திலேருந்து முக்தகா பவதி, விடுதலை அடைவாய். ஆஷுன உடனடியாக. நான் அந்நியதா கர்ம கோடிபி, நீ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கர்மங்களை பண்ணி 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 இந்த அறிவு வரும்னா வரவே வராதுன்றான். ஸோ நீ கர்ம கோடி பண்ணினாலும் உனக்கு இந்த அறிவு வரவே வராது. குருவை அண்டி இந்த மாதிரி அந்த தேவியோட இன்னார் நேருங்கிற ஒரு வாஸ்தவ நிலைமையை நீ அறிஞ்சுட்டு அந்த மாதிரி தியானம் பண்ணுறோச்சு கண்டிப்பாக உனக்கு அந்த ஞானம் வந்துடும். ஸ்வேதா ஒரு ரிஷியோட பேர் ஸ்வேதாஸ்வரர் அப்படிங்கிற ரிஷி. ஸோ இந்த ரிஷி முதல்வர்கள் எல்லாருமே நிர்மல ஆசையாக, குற்றமற்ற மனதை உடையவர்கள், நிர்மலமான ஒரு மனதை உடையவர்கள். ஆத்மரூபாம் ஹிருதா ஞாத்வா. ஸோ இந்த ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துனே ஒரு உபனிஷத்து பேரே இருக்குது, இந்த ரிஷியோட பேரில் ஒரு உபனிஷத்துமே இருக்குது. ஸோ ஆத்மரூபாம் ஹிருதா ஞாத்வா, தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அந்த மனசால் அறிந்து கொண்டு, ஏன்னா மனம் ஒரு கருவி, அந்த டூல் வச்சுட்டு தான் அறிவு வரணும்.
அதை அந்த டூலாக பயன்படுத்தி அந்த அடிவை அடைந்து விமுக்தாக பவவந்தனாத் இந்த சம்சார ஒரு இந்த பந்தத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள். ஓகே, ஸோ பிரம்மா விஷ்ணு முதலியவர்கள் கூட தத்வத் அதுபோல் கௌரி லக்ஷ்மி ஆதேக ததா. ஸோ கௌரியார் சிவன் ஒய்ஃபு கௌரி, அப்புறம் லக்ஷ்மி பிரம்மா இவர் விஷ்ணுவோட ஒய்ஃபு, அவர்கள் எல்லாருமே தாமேவ எல்லாரும் அந்த ஆதிபராசக்தி அவளைத்தான் எல்லாருமே சுதி பண்ணிட்டு இருக்கா, ஜபிச்சுட்டு இருக்கா. உபாசனை பண்ணுகிறார்கள். இடைவிடாமல் தியானம் பண்ணுறது தான் உபாசனைன்னு பேர். ஸோ அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கா. சச்சிதானந்த ரூபிணி, பகவானுக்கு சத்து சித்து ஆனந்தம் சொல்கிற மாதிரி தேவியும் சத்து சித்து ஆனந்த ரூபியாக இருக்கக்கூடிய தேவியை இவர்கள் யார் உயர்ந்த பொசிஷனில் இருக்கிற பிரம்மா அந்த 3 பேர் மும்மூர்த்திகள் அவள் மனைவிகளோடு கூட அவளையே தியானம் பண்ணுறா. பிரபஞ்ச தாபத்ரஸ்தேன ஓகே. இதே கதிதம் ராஜன், ஹே ஜனமேஜயா, ஹே ராஜன் உனக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். எத்யத் பிருஷ்டம் தொயானக, இந்த மாயாவோட சக்தியெல்லாம் கேட்டிருக்கார் இல்லையா, கிருஷ்ணருக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது நல்ல பெரிய லிஸ்ட்டு கேட்டார் இல்லையா. அப்போ நான் மாயாவோட சக்தியெல்லாம் உனக்கு சொல்லி முடிச்சுட்டேன்ப்பா. தொயா கதிதம் சொல்லி முடிச்சுட்டேன். எத்யத் பிருஷ்டம் தொயா அனக, தொயா உன்னால் அனகன்னு சொன்ன குற்றமற்றவனாய் உன்னால் என்னென்ன கேட்டிருக்கோ அதெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன். ஸோ பிரபஞ்ச தாப திரஸ்தேன, பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய அந்த தாபங்கள் முத்தாபங்கள் இருக்கு இல்லையா, ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் அப்படி 3 தன்னால் ஏற்படக்கூடியது. சுனாமி மாதிரி இது சோஷியல் ப்ராப்ளம்ஸு, அப்புறம் தெய்வங்களால் நீ பண்ணின கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பலன் கொடுப்பாள், அந்த நாள் ஏற்படக்கூடிய கஷ்டம். இந்த 3 தாபங்கள் திரஸ்தேன பயந்து இருக்கானே இந்த உலகத்தில். கிம்பூயக சோத்துபிச்சதி. ஸோ அதனால் இப்படி தாபத்தில் தபிச்சுட்டு இருக்கிற நீ கேட்டேன் என்கிட்ட இந்த பல கேள்விகளை கேட்டேன். அப்படிப்பட்ட கேட்ட உனக்கு நான் பதில் சொல்லிட்டேன். பூயகா கிம் ஸ்ரோத்துமிச்சசி, மீண்டும் என்ன கேட்க விரும்புகிறாய்ன்னு கேட்குறேன். மயா துவயா அப்படி படிக்கணும். எங்கே வர துவயா அப்படி ஷார்ட்டாக பண்ணக்கூடாது, மயா. ஸோ ஏத்தத்தே கதிதம் ராஜன் உனக்கு சொல்லிட்டேன். மயா ஆக்கியானம்ன்றது அந்த கதைகள் எல்லாம் சொல்கிறது. ஆக்கியானங்கிறது இல்லை, வாட் எவர் டிஸ்கிரிப்ஷன் அர்த்தம். ஸோ எல்லாத்தையும் அனுத்தமம் மேலானது, இதை விட உத்தமமான ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி உள்ள உயர்ந்த அந்த மாயோட பவர்லாம் உனக்கு நான் சொல்லிட்டேன். சர்வ பாபகரம், பாவத்தை எல்லாம் நீக்கிடும். இந்த கதையில் கேட்டாலே பாவம் போயிடும். புண்ணியமானது, புராணம் பரம அத்புதம், முன்னாடி ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் இதெல்லாம். ஸோ புராணமான இதெல்லாம் உனக்கு சொன்னேன். அற்புதமான இதெல்லாம் வியாக்கியானத்தெல்லாம் நான் உனக்கு சொன்னேன், நீ கேட்டாய். அவ்வளோதான். யார் இந்த கதையை ஒழுங்காக கேட்குறாளோ, சுனியாத் கேட்டார்களோ, நித்தியம் புராணம் வேத சம்ஹிதம், வேதத்துக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட வேதத்தால் மதிக்கப்பட்ட இந்த புராணத்தை யார் கேட்டாலோ, ஏன்னா எல்லாமே வேதத்தோட அடிப்படைகளில் தான் புராணங்கள்லாம் வருது, எல்லாத்துக்கும் ஆதாரம் அங்கே வேதம். ஸோ அந்த வேதத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த புராணத்தை யார் கேட்குறாளோ, சர்வபாப வினிர்முக்தகா, எல்லா பாபத்திலிருந்து விடுதலை அடைந்து தேவியிலோக்கே மணிதீபத்துக்கு போயிடலாம். தேவியோட லோகத்துக்கு, அங்கே கிருஷ்ணரை வைகுண்டம் போ, இங்கே
தேவியோட லோகம் மணித்வீபம். ஸோ அந்த மணித்வீபத்துக்கு போய் பரம அற்புதமான அந்த லோகத்துக்கு போய் மகியத்தே அப்படி சிறப்பு பெற்று மகத்தாக இருக்கலாம் அப்படிங்கிறார். பாகவத அபிதம் அல்லது பாகவதாபிதம், இட்ஸ் ஓகே. ஸோ சூதர் சொல்கிறாருங்க, யார் நைமிஷாரியத்தில் சூதர் சவுனுகாதிக முனிவர்கள் சொல்லிட்டு இருக்காரு, அந்த ஆரம்பங்க. ஸோ அங்கே நைமிஷாரத்தை இவர் சொல்கிறார், ஏதத்மயா ஸ்ருதம், இதெல்லாம் நான் கேட்டேன்ப்பா, வியாசர் மூஞ்சிலேருந்து வரும்படி கேட்டேன். ஏன்னா வியாசர் சிஷ்யர் இல்லையா அவர். ஸோ அதனால் வியாசாத் கத்தியமானம், வியாசர் சொல்லி விஸ்தாரமாக சொன்னார் இந்த கதையை, நான் அவர் வாயிலேருந்து கேட்டேன். பஞ்சமம் புராணம் இது 5வதாக வியாசர் எழுதின புராணமா. தேவி பாகவதம் 5வதாக எழுதின புராணம். நூனம் ஸ்ரீமத் பாகவத அபிதம். இந்த பாகவதங்கிறது தேவி பாகவதம்னு எடுத்துக்கணும். இந்த புஸ்தகத்தில் வரும்போது பாகவதம்னு தேவி பாகவதம். ஸோ இந்த தேவி பாகவதம் என்று சொல்லப்பட்ட இந்த 5வது புராணத்தை விஸ்தாரமாக வியாசர் சொல்லி நான் கேட்டேன். பரவாயில்ல, இன்னும் 8 12 இருக்கு மொத்தம். பஞ்ச் இப்போ ரிஷிகள் சூதர் சொன்ன உடனே சவுனகாதி முனிவர்கள்லாம் முனிவர்கள் சவுனகாதி முனிவர்கள்லாம் கேட்குறா, பவதா கதிதம் சூத, ஹே சூதரே நீங்கள் அழகாக கதை சொல்லிட்டேன், மகதாக்கியானம், ரொம்ப உயர்ந்த ஒரு ஆக்கியானம் இந்த கதை, இதை சொல்லியிருக்கேன் நீங்கள். கிருஷ்ணஸ்ய சரித்தம் திவ்யம், கிருஷ்ணனுடைய சரித்திரம் இதில் வருது. ஸோ கிருஷ்ணனுடைய சரித்திரத்தெல்லாம் சொன்னேன் நீங்கள். சர்வ பாதக நாசனம், பாதகங்கள் பஞ்சமா பாதகங்கள் இருக்கு இல்லையா, அப்பேற்பட பாவங்களை கூட நீக்கக்கூடிய கிருஷ்ண சரிதத்தை நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்டோம். மகாபாகியம் உடையவரே, யார் ரிஷி, அவர் சூத்தரை பார்த்து சொல்கிறா இல்லை, ரிஷிகள்லே பேசிகிட்டு இருக்கா. ஸோ சூத்தரே ரொம்ப மகாபாகியம் உடையவரே, எங்களுக்கு வாசுதேவ கதானகே, இந்த வாசுதேவனுடைய கதையில் சந்தேககாத்திர, எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது கேட்குறேன். இப்போ அடுத்த சந்தேகத்தை கேட்குறா ரிஷிகள். ஜாயத்தே நகை எங்களுக்கு ஏற்படுகிறது, புரோட்சியமானே விஸ்தரேன மகாமத்தை, நீங்கள் விஸ்தாரமாக தான் சொல்லிட்டு இருக்கேன், அது ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஷார்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லலை, விஸ்தாரமாக சொல்லின்னு இருக்கும்போது மகாமதே, மகா புத்திசாலியான சூத்தரே, எங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்படுகிறதுன்னு ஆரம்பிக்கிறான். அந்த நகர்த நகான்னு படிக்கணும். ஓகே, ஜாயத்தே நக புரோட்சியமானே. ஸோ வாசுதேவன கிருஷ்ணரால வனேகத்துவ வனத்துக்கு போனார். அவர் துஷ்கரம் தபக தப்தம், கஷ்டமான தபசு, அப்படியெல்லாம் சாப்பாடு கூட ஒத்த காலில் நின்று அங்குஷ்டத்தில் நின்று அப்படிலாம் தபஸ் பண்ணார் அவர். ஸோ அப்படி ஒரு செய்ய முடியாத ஒரு கஷ்டமான தபஸை அவர் செய்தார். விஷ்ணோஹோ அம்சாவதாரேன, விஷ்ணோஹோ
அம்ச அவதாரம், விஷ்ணுவே அவதாரம் எடுத்து வந்திருக்கார் கிருஷ்ணராக. அவர் இப்படி உட்காந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணியிருக்காரு. சிவசிய ஆராதனைங்கிறது அது மட்டும் இல்லை, சிவனை போய் ஆராதிச்சிருக்காரு. இதெல்லாம் என்ன இந்த சந்தேகம் எங்களுக்கு வருது. ஸோ வரப்பிரதானம் தேவியாகாச்சா, அதாவது தேவி வரம் கொடுத்தா. பார்வதி என்ன வரம் கொடுத்தா? அவனுக்கு நிறைய குழந்தை பிறக்கும், 16,000 பொண்டாட்டி வருவா, 16,050 பொண்டாட்டி வருவான்னு எல்லாம் வரம் கொடுத்தாளே. ஸோ பார்வதியா எத்கிருத்தம் புனக, அவள் செய்தாலே 16,050 பொண்டாட்டி வரப்போறான்னு இந்த வரம் வேற கொடுத்தாளே தேவி. ஜெகன்மாதுகூச்ச பூர்ணாயாக, அதாவது பூர்ணமானவள் அவள், ஜெகத்துக்கே மாதா அரே கௌரி பார்வதி. ஸ்ரீதேவியாக அம்சபூதையா, அதாவது ஸ்ரீதேவியுடைய அம்சபூதமாக வந்தவள். அதான் மகாலட்சுமி தான் ஆரம்ப காலத்தை சொல்லும்போது அந்த தேவியோட அம்சபூதமாக தான் பார்வதி கூட வரணும். ஸோ அப்படிப்பட்ட அம்சபூதமாக வந்த அவளால் வரமும் கொடுக்கப்பட்டது கிருஷ்ணருக்கு. ஸோ ஈஸ்வரேன அபி கிருஷ்ணனுக்கு, பகவான் கிருஷ்ணர் அவர் சாதாரண ஆள் கிடையாது, ஈஸ்வரனாகப்பட்டவர், சர்வசக்தர் அவர். அப்படிப்பட்ட கிருஷ்ணரால் குதக தௌ சம்பிரபூஜிதவ், அவர் எதுக்கு பூஜை பண்ணோம்? சிவனுக்கும் பார்வதிக்கும். தௌனா 2 பேர், யார்? சிவன் பார்வதி 2 பேரே அவர் பூஜை பண்ணார். ஸோ அவரையே அப்படி அவ்வளோ பெரிய தலைவராக இருந்துட்டு அவ்வளோ பெரிய ஈஸ்வரனாக இருந்த கிருஷ்ணர் ஏன் அவளை போய் குதகன்னா என்னது, ஏன் எப்படி அப்படி அவர் பூஜை பண்ணார்? அவர் நியூனதாவா கிமஸ்தி, அவருக்கு என்ன குறைச்சல்? நியூனதான கம்மி, அவருக்குடைய கம்மி குறைவு, அவருக்கு என்ன குறைச்சல் இருக்குது கிருஷ்ணருக்கு? கிமபி அத்ய ததேவம் சம்சயம், அவருக்கு என்ன குறை இருந்ததுனால இப்படி சிவபார்வதிக்கு பூஜை பண்ண வேண்டி வந்தது, இது எங்களுடைய சந்தேகம் அப்படின்னு இது ரிஷிகள்லாம் சொல்கிறோம். சூதர் சொல்கிறார். இப்போது சவுனி எது அவர் ரிஷிகளை பார்த்து சவுனகாதிகளை பார்த்து சொல்கிறார், சுணுதும் கேளுங்க, நான் சொல்கிறேன், காரணத்தை சொல்கிறேங்கிறார். எதுக்காக வேண்டி இப்படி கிருஷ்ணர் வந்து அவளை பூஜை பண்ணாருன்னு காரணத்தை சொல்கிறேன். மயா வியாசஸ்ருதம் சேத்து, நான் வியாசர்கிட்ட கேட்டிருக்கேன். இதே டவுட்டை அவர் கேட்டுருப்பார் வியாசட்டை, இவா கேட்குற மாதிரி அவரும் கேட்டுருப்பார் வியாசட்டை. ஸோ அதனால் வியாசர்கிட்டருந்து நான் கேட்ட பதில் பிரப்ரவீமி உங்களுக்கு சொல்கிறேன். மகாபாகியமுடைய ரிஷிகளே நான் சொல்கிறேன். கதாம் கிருஷ்ண குணான்விதாம், கிருஷ்ணனுடைய குணங்களோடு சேர்ந்த கதை அது, அதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ விற்த்தாந்தம் வியாசத்தக ஸ்ருத்வா, விற்த்தாந்த கதை, இந்த விற்த்தாந்தம் எப்படி என்னெல்லாம் நடந்தது, இந்த மாதிரி பூஜை பண்ணார், ஏன் இந்த காரணம் எல்லாம் நான் வந்து கேட்டுட்டு வியாசத்தக வியாசரிடம் இருந்து கேட்டு, வைராட்டி சுதஜக யார் விராட ராஜ்யத்தினுடைய அவளுடைய பெண்ணு, விராட தேசத்துடைய பெண்ணாக இல்லை பிள்ளை பரீட்சித்து, வைராட்டிங்கிறது விராட தேசத்தில் சுத விராட சுத வைராட்டி சுதாங்கிறது ஜனமே ஜனதான் குறிக்கிறீங்க. ததா புனகா பப்ரச்ச மேதாவி சந்தேகம் பரமம் கதகா, கரெக்டு. ஸோ வைராட்டி சுதன் பரீட்சித்துக்கு பிறந்தவன், வைராட்டி சுதா விராட தேசத்தில் அவனோட பிள்ளையான பரீட்சித்துடைய ஜகங்கிறது அவருடைய பிள்ளை. ஸோ
ஸோ பரீட்சித்துடைய பிள்ளையான ஜனமேஜயன் அப்போ கேட்குறான் யார் வியாசரை பார்த்து புனகா பப்ரச்ச மேதாவி சந்தேகம் பரமங்கத்தகா அவனுக்கு இதே சந்தேகம் வந்துடுது ஜனமேஜயன் வியாசரை பார்த்து கேட்டார் ஜனமேஜய கேட்குற சத்தியவதி சமயக்கு சத்தியவதி சூனோ நல்லா சொல்லுங்கோ சத்தியவதி சூனோன்னு வியாசரேன்னு அர்த்தம் சத்தியவதி பெற்ற பிள்ளையே சூனுனாலும் குழந்தை பரம காரணம் ஸ்ருதம் அதாவது தேவி பற்றி பரம காரணம் யார் காரண ரூபியாக இருக்கக்கூடிய தேவி அந்த தேவியோட பற்றி நல்லா கேட்டாச்சு ஸ்ருதம் கேட்டேன் ததாபி மனசக விற்த்திகி சம்சயம் ஆரம்பிச்சது ஆனால் மனசில் சந்தேகம் வந்துட்டே இருக்குது அதனால ஞானம் வந்து சமயக் ஞானம் ஆகணுமானா சந்தேகமற்ற ஞானம் வந்தால் தான் சமயக் ஞானம்னு பேர் ஸோ வெறும் ஞானம் போகாது சமயக் ஞானம் வேணும் சந்தேகம் இல்லாத ஞானம் அது ஸோ அதனால அந்த ஞானத்துக்கு வேண்டி நான் உங்களை கேட்குறேன்னு சொல்லி சந்தேகத்தை என்ன மனசு விட மாட்டேங்கிறதுன்றார் ஜனமேஜயன் ஸோ ஷம்பு கிருஷ்ணேன ஆராதித்தக இதே டவுட் தான் கிருஷ்ணர் வந்து இவாள சம்புவை சிவனை ஆராதித்தக தபக தப்துவா கொடிய அதிதாருணம் தபக தப்துவா ரொம்ப கொடிய அதிதாருணம்னு தாருணம்னு கொடிய ரொம்ப கொடிய ஒரு தபசை பண்ணிட்டு அந்த சிவனை பார்த்து அவர் பூஜை பண்ணினாரே ஆராதனை பண்ணினாரே மகாபாகியமுடைய வியாசரே விஸ்மயோயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி அவர் இது மாதிரி பூஜை பண்ணினார் தேவதேவேன விஷ்ணு தேவர்களுக்கெல்லாம் தேவன் ஏன்னா தேவியே ஐடென்டிஃபை பண்ணிட்டா உங்கள் மூணு பேர்லேயுமே விஷ்ணு தான் டாப்புன்னுட்டா ஸோ அவர் எந்த இதுனாலும் அவர் தான் லீடராக வச்சுக்கணும் நீங்கன்னு ஏற்கனவே தேவி சொல்லிட்டு போயிருக்கா அப்பேற்பட்ட விஷ்ணு அந்த அவர் இப்போ அவதாரம் எடுத்து சிவனை எதுக்கு கும்பிட்டாருன்னு கேட்குறேன் கிருத்தவான் கோரம் கிருத்தவான் பிராகிருத்தவத் வெரி குட் ஸோ யக சர்வாத்மா அப்படி சர்வ ஈஷக அப்போது அவர் வந்து எல்லாருக்குள்ளேயும் ஆத்மாவாக பிரகாசிக்கக்கூடியவர் பகவான் அந்த விஷ்ணுவாகப்பட்ட எல்லாருக்குள்ளேயும் ஆத்மாவாக உள்ளுக்குள்ளே பிரகாசிக்கக்கூடியவர் சர்வ ஈஷக எல்லாருக்கும் ஈஷனாக இருக்கக்கூடியவர் சர்வசித்தி பிரதக எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் பலனெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சித்திகளை கொடுக்கக்கூடியவர்கள் பிரபாவை மிக்கவர் கதம் கிருத்தவான் கோரம் தபக அவருக்கு எதுக்கு தபஸ் பண்ண வேண்டி வந்தது எல்லாருக்குள்ளே ஆத்மா பிரகாசிக்கிறார் விஷ்ணுவே அப்படிப்பட்டவர் அவருக்கு எதுக்கு இந்த தபஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்தது பிராகிருத்தவத்து ஒரு பாமர நாட்டமாக ஒரு சாதாரண ஒரு பிறவியான போல அவர் போய் தபஸ் பண்ணினார் இந்த ஹரியாகப்பட்டவர் சம்ஹர் ஜகத்தையே உண்டாக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு அவருக்கு ஜகத்தையே ஏற்படுத்தக்கூடிய க்ஷமகான ஃபிட் அவரால் முடியும் ஜகத்தையே உண்டாக்க முடியும் அப்படிப்பட்ட கிருஷ்ணர் பாலயத்தும் க்ஷமக அதை காப்பாற்றுறதுக்கும் க்ஷமம் உண்டு அவருக்கு ஃபிட்னஸ் உண்டு அந்த சாமர்த்தியம் அவருக்கு உண்டு சம்ஹர்த்தும் அப்படி அது மட்டும் இல்லை இப்போ உலகத்தையே அப்படியே லயம் பண்ணிடலாம் சம்ஹாரம் பண்ணிடலாம் அந்த சக்தியும் அவருக்கு உண்டு அப்படிப்பட்ட அவர் அபி இருந்த போதிலும் தாருணம் சகன அவர் தாருணம் தபக கஸ்மாத் ஆச்சரத்து
அவரே இவ்வளோ கொடிய தபஸை ஆச்சரித்தார், கடைப்பிடித்தார். ஏன் அந்த தபஸை பண்ணினார்? ஸோ வியாசர் வந்து சொல்கிறார், இப்போ ஜனமேஜயன் கேள்விக்கு பதில் சொல்லணுமே. ஸோ ஹே ராஜன், சமயகுப்தம், அப்பா நல்ல கேள்வி கேட்டிருக்கேன், நல்லா சொல்லி கேட்டிருக்கேன் என்கிட்ட. தொயா உன்னால் நல்ல கேள்வி கேட்கப்பட்டது. வாசுதேவக ஜனார்தனக க்ஷமக, கரெக்டு தான், நீ சொன்னது கரெக்டு. வாசுதேவராகப்பட்ட அந்த ஜனார்தனன் என்று சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணர் ரொம்ப ஃபிட்டு தான், அவர் சாமர்த்தியம் உண்டு தான், நீ சொல்கிறலாம் கரெக்டு. தேவானாம் சர்வேஷு காரியேஷு, தேவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் எல்லாத்துலேயும் அவருக்கு சாமர்த்தியம் உண்டு. தைத்திய சூதனக, அசுரரை வாட்டக்கூடிய அந்த கிருஷ்ணர். உங்களுக்கு சத்தியமுக்தம் போட்டிருக்கா? ஓகே, சத்தியமுக்தம்னா உன்னை உள்ளதை சொன்னப்பா, கரெக்டாக சொன்னேன்னு அர்த்தம். சமயக்குன்னா நன்னா சொன்னேன்னு அர்த்தம். அது மட்டும் ரெண்டு ஒன்று கரெக்டு தான். ஓ, ஸோ அப்பேற்பட்ட பகவான், அவ்வளோ சாமர்த்தியமுடைய பகவான் மனித அவதாரம் எடுக்கிற சமயத்தில் மானுஷான் பாவான் கிருத்தவான், மனிதர்கள் என்ன செய்வார்களோ அதையே தான் செய்தார் அவரும். வர்ணாசிரம சமாஷிதான், அதாவது அந்தந்த வர்ணத்தாருக்கு சில கடமைகள் இருக்குது, அந்தந்த ஆசிரமத்தில் இருக்கிறவாளுக்கு சில கடமைகள் இருக்குது, அது வேதம் விதிச்சிருக்கு. அந்த வேதம் விதித்த கடமைகளை அவர் செய்தார். யாக யஜ்ஞம் பண்ணணுமா அவர் பண்ணுவார், இல்லையா போய் தபஸ் பண்ணணுமா அவர் பண்ணுவார். அந்தந்த விதிக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்துட்டார். பிராமணானாம் ததா சேவா, பிராமணர்கள். விருத்தானாம் பூஜனம் செய்வா, வயதானவர்களுக்கு பூஜை பண்ணுறது இதெல்லாம் நார்மலாக உண்டு. ஸோ அந்த வயதானவர்களுக்கு பூஜை பண்ணுறது, குருபாத அபிவந்தனம், குருவுடைய பாதத்தை விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது. பிராமணானாம் ததா சேவா, பிராமணர்களுக்கு அவளுக்கு வேணுங்கிற கைங்கரியெல்லாம் பண்ணி கொடுக்கறது. தேவதா ஆராதனம், தேவர்களெல்லாம் ஆராதிக்கணும். இதெல்லாம் மனிதர்களுக்குள்ள கடமைகள், அதெல்லாம் கிருஷ்ணர் பண்ணினார். அவ்வளோதான், காம உபசேவனம், கரெக்ட். ஷோகே ஷோகாபியோகச்ச, ஏதாவது சோகம் வந்துருத்தானா அப்படியே சோகத்தோடு சேர்ந்து அவர் ரொம்ப சோகப்படுறாராம். ஒரு மனிதனோட சுபாவத்தில் இருக்கும்போது ஒரு சோகம் வந்தால் நம்ம கடவுளுங்கிற நினைப்பெல்லாம் இருக்காது. அவர் மனுஷனாக பிறந்திருக்கார், சோகப்படுவார். அபியோகம்னு சேர்ந்து சோகத்தோடு கூட இவராக ஹர்ஷம் ஒரு ஆனந்தம் வந்துட்டு ஒரே உயர குதிப்பா இல்லையா எல்லாரும், அது மாதிரி அவரும் குதிப்பாராம். அப்படி கிருஷ்ணர் ஆனந்தத்தை அனுபவிப்பார். அதே மாதிரி தைன்யம் நானா அபவாதாஷ்ட, ஒரு அபவாதம் ஏற்பட்டுடுத்து, செவந்தாங்கமணியை திருடிட்டான்னு சொல்லிட்டா எல்லாரும், ஒரே அபவாதம், லோக அபவாதம் ஏற்பட்டுடுத்து அவருக்கு. ஸோ அப்படி அதை கேட்ட உடனே ரொம்ப தீனமாக, ஐயோ பாவமா இப்படி ஒரு பாவத்தை கேட்க வந்துருத்தேன்னு நம்மளை மாதிரி அவரும் வருத்தப்பட்டாராம், தீனமாக ஆனார் அவர். ஸ்திரீஷு காம உபசேவனம், பெண்கள்கிட்ட சுகத்தை அனுபவிக்கிறது. ஸோ எல்லா பெண்களோடு கூட இருந்து 10 குழந்தையில பெற்றிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அந்த ரதி சுகத்தில் ஈடுபட்டவராக ஒரு மனித அவதாரத்தில் அப்படியே நடந்தார். அவ்வளோதான். காமம், குரோதம், லோபம் இதெல்லாம் எல்லாருக்குள்ளது, மனுஷனுக்குள்ள எதிரிகள், உள்ளுக்குள்ளே எதிரிகள் சொல்கிறோம் இல்லையா. காமம், அந்த கோபம், அப்புறம் லோபம், பேராசை, இதெல்லாம் காலே அந்தந்த நேரத்தில் அனுபவிச்சு தான். ஆனால் மனுஷனாக பிறந்தவனுக்கு அதெல்லாம் வரும்.
ஆசை ஏற்படும், கோபம் வரும், எல்லாம் வரும். அதெல்லாம் அந்தந்த காலத்தில் அது ஏற்படும். அப்படி குணமயே தேகே, குணங்களோடு சேர்ந்த இந்த உடம்பை எடுத்ததுக்கப்புறம் அப்போ அதில் போய் நிர்குணத்தை தேடினா எங்கே கிடைக்கும்? குணத்தை தாண்டியது நிர்குணம். ஆனால் அந்த நிர்குண பிரம்மமே இங்கே மனுஷனாக வந்தாச்சு, குணத்தோடு சேர்ந்து வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது நிர்குணத்தை அதில் தேடக்கூடாதுங்கிறார் இங்கே வியாசர். देहे சௌபலிங்கிறது சுபலங்கிறது காந்தார தேசத்து ராஜா பேர். சௌபலிங்கிறது அந்த காந்தாரி. அந்த காந்தாரியுடைய சாபத்தினால் தோஷாத், அந்த தோஷத்தை கடிச்சுட்டார் கிருஷ்ணருக்கு. பிராமண சாபாத், அதாவது அஷ்டாவக்கரன் ஏற்கனவே ஒரு சாபம் கொடுத்துருக்கா பார்த்தோமே, அது என்னன்னு தெரியல. இப்போ அஷ்டாவக்கரனுடைய சாபத்தினால் ஓகே. ஸோ அவளுடைய சாபத்து, காந்தாரியோட சாபம், அப்புறம் அஷ்டவக்கரனோட சாபம், இதெல்லாம் மனித ஜென்மத்தில் இதெல்லாம் கிருஷ்ணர் கூட அனுபவிக்க வேண்டியதான். ஸோ யாதவானாம் நிதனம் தூ, அதனால யாதவர்கள் செத்துப்போனா. இந்த காந்தாரி சாபத்தினால எல்லாருடைய நிதனம்னு சாபம். ஸோ கிருஷ்ண தேகசிய மோச்சனம், கடைசியில் இந்த தேகத்தை எடுத்துகிட்டு வந்தார் கிருஷ்ணர் ஒரு தேகத்தில். அந்த தேகத்தை விட்டு செல்லுதல் எல்லாம் ஒரு மனித அவதாரத்தில் உண்டு கிருஷ்ணருக்கு. ஸோ ஹரணம்ங்கிறது இப்போ கிருஷ்ணர் செத்து போனதுக்கப்புறம் அபகரிக்கப்பட்டார்கள். யார்? அவருடைய பத்னினா, அவருடைய மனைவிகளை அவர் போனதுக்கப்புறம், அவரோட உடம்பை விட்டுட்டு போனதுக்கப்புறம் லுண்டனம்னு லூட்டு மாறுன்னு சொல்ல மாட்டோமா, கொள்ளைக்காரெல்லாம் அடித்து புட்டிச்சு எல்லாரையும் அவளை ஆக்கிரமித்து கஷ்டம் கொடுத்து. ஸோ அந்த பத்னிகளுக்கு ஹே நராதிபா ஹே ஜனமே ஜெயா இதெல்லாம் கிடச்சிது அவளுக்கு மனைவிகள். இதை அனுபவிக்க வேண்டி வந்தது. அர்ஜுனஸ்ய அஸ்திரமோக்ஷே கிளீபத்துவம், கிளீபன்னு சொன்னால் நபும்சகத்தன்மை. அவனால் வில்ல எடுக்கிறான், காண்டீபம் அசுரர் யார் திருநா கொள்ளைக்காரர்கள் மேலே அம்பை விடலான்னு பார்க்குறான். அவனால் எடுக்கவே முடியல, கோதண்டத்தை தூக்க முடியல, அவருடைய அந்த காண்டீபத்தை தூக்க கூட முடியல அர்ஜுனனால். ஸோ அஸ்திரமோக்ஷே, அஸ்திரம்னு அந்த அம்புகளை விடுவதற்குள்ள அந்த நபும்சகத்தன்மை ஏற்பட்டது அர்ஜுனனுக்கு. தஸ்கரேஷு, தஸ்கரர்கள்னு கொள்ளைக்காரர்கள்னு அர்த்தம். அந்த கொள்ளைக்காரர்களால் அவனை ஒன்றுமே பண்ண முடியல, அவருடைய காண்டீபம் செயலிழந்து போச்சு. கோஹாத்தில் கேஹாத். ஓகே, ஆமாம். பிரத்யும்ன அனிருத்தயோகோ, அதாவது இந்த பிரத்யும்னன் அனிருத்தன் இவன் வந்து அக்ஞத்துவம் ஹரணே, அதாவது இவாளுக்கு இப்படி அபகரிக்க போகிறாங்கிறது இவாளுக்கு தெரியல. ஸோ கேஹாத் ஹரணே அக்ஞத்துவம் அப்படி எடுக்கணும். ஸோ இவாளுக்கு வந்து இந்த பிரத்யும்னனை சம்பராசுரன் அழிச்சுட்டு போயிட்டான். ஸோ இது கிருஷ்ணனுக்கு தெரியல. சூதிகா கிரகத்திலிருந்தே பிரத்யும்னன் அபகரிக்கப்பட்டான். யாரால? சம்பராசுரனால். அது மாதிரி அனிருதன் வந்து அந்த உஷையை கல்யாணம் பண்ணிக்கிற வச்சு அந்த சித்திரலேகாவை அவள் பேர், அவளுடைய மந்திரி உஷை, அந்த மந்திரி என்ன பண்ணினா அவனை தூக்கிட்டு விட்டான். இதுவும் கிருஷ்ணனுக்கு தெரியாது. ஸோ இப்படி ஹரணே அக்ஞத்துவம் இதெல்லாம் அவ அபகரிக்க போகிறோச்சே இந்த கிருஷ்ணருக்கு அஜ்ஞானியாக உட்காண்டிருந்தார். ஒரு மனுஷன், சாதா மனுஷன், ஒன்றும் தெரியாமல் இருக்கிற மாதிரி அவரும் கிருஷ்ணரும் இருந்தார். ஏவம் இவ்வாறு மானுஷ தேகே அஸ்மின், இந்த மனித தேகத்தில் வந்த அந்த கிருஷ்ணர் மானுஷம் கலு சேஷ்டிதம், ஒரு மனிதனை போல தானே அவர் நடந்துட்டார் சொல்கிறார் இங்கே வியாசர்.
ஸோ அதான் ததா ததானா அப்படி விஷ்ணோஹோ அம்சாவதார். இப்போ அம்சமாக மனித அவதாரம் எடுத்துட்டார். இப்போ கிருஷ்ணர் கிருஷ்ணர் விஷ்ணுன்னெல்லாம் சொல்லப்படாது நீங்கள். அதான் சொல்கிறார் இவர். நாராயண முனேகே, நாராயண முனிவர் தான் கிருஷ்ணராக வந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பெருசாக எதிர்பார்க்கப்படாது. ஆஃப்டர் ஆல் ஹீ இஸ் ஆல்சோ அ மேன். அப்போ ஒரு மனிதனாக இருக்கப்படும் சிவனை கும்பிடல என்ன ஆச்சரியன்னு கேட்குறாங்க இப்போ. ஸோ அம்சஜே வாசுதேவே அத்திரே. ஸோ அப்படி அம்சத்தினால் விஷ்ணுவுடைய அம்சத்தினால் பிறந்தார் கிருஷ்ணர். நாராயண அம்சமாக முதல்ல முனிவரா, அப்படி நாராயணோட அம்சம், அந்த விஷ்ணுவோட அம்சம், அப்படி வந்த கிருஷ்ணர் இப்போ மனுஷனாக இருக்கும்போது சிவசேவனே கிம் சித்திரம். சிவனை ஸ்துதி பண்ணுறதுலையோ அவர் நமஸ்காரம் பண்ணுறதுலையோ என்ன ஒரு விசித்திரம்? அதில் விசித்திரப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ஆஃப்டர் ஆல் அவர் எல்லாரும் போல ஒரு மனுஷனை தானே இருந்திருக்கார் அப்படிங்கிறார். பூஜிதக சகா சர்வேஸ்வரக. யார்? சிவன் சும்மா ஆர்டினராக நினச்சிக்காதே பாண்டார். சதாசிவன். அவர் சாதாரண இல்லை, எல்லா தேவர்களுக்கு எல்லாருக்கும் தலைவரான சதாசிவ ரூபமாக எடுத்துக்கோ. சிவன் வந்து ஆர்டினரி கிடையாது, சதாசிவன். ஸோ சதாசிவனாக சைவைட்ஸு சதாசிவன் சொல்கிறது தான் அங்கே நாராயணன் சொல்கிறோம். ஸோ அவர் சதாசிவன். ஸோ அப்படிப்பட்ட தேவன். விஷ்ணுஹோபி காரணம். விஷ்ணுவை பிறக்கிறதுக்கே காரணம் அவர் தான். சதாசிவன் அப்படி டாப்பில் இருக்கும்போது அவர் கிட்ட தான் விஷ்ணுவெல்லாம் வரா. அவர் தான் மூல காரணராக ஆயிடுறார். அதனால் விஷ்ணுவுக்கே காரணமாக இருக்கக்கூடியவர் அந்த சதாசிவன். சுஷுப்தக ததா சுஷுப்தஸ்தானநாதக. சுஷுப்தஸ்தானம்னு சொன்னான்னா காரண தேகம்னு எடுத்துக்கணுங்க. டீப் ஸ்லீப். டீப் ஸ்லீப்பில் நம்மளுடைய தேகத்துக்கு காரண தேகம்னு பேர். ஸோ விஸ்வன் காலம்பரை நம்ம பொழுது இருக்கிற வச்ச பகல் பொழுதில் நம்ம பேர் விஸ்வன். நம்ம தேகத்துக்கு பேர் விஸ்வன். நம்ம சொப்பனம் கண்டுட்டு இருக்கும்போது நமக்கு பேர் தைஜசன். அப்புறம் கொஞ்சம் டீப் ஸ்லீப் போகிற வச்சு பிராக்ஞன்னு சொல்கிறோம். பிராக்ஞனையும் தாண்டி துரிய அவஸ்தைன்னு வருவோச்சு, 4வது அவஸ்தையாக இருக்கக்கூடியது காரண தேகம்னு சொல்கிறோம். ஸோ அந்த காரண தேகத்தோடைய நாதனவர். ஸோ அந்த அகம் அப்படிங்கிறதே அந்த சதாசிவன் தான். ஸோ அப்போ விஷ்ணுநாச பிரபூஜிதக. அவர் விஷ்ணுவால் பூஜிக்கப்பட்டார். சதாசிவனை விஷ்ணு பூஜிச்சிருக்கார். அப்போ மனிதனாக பிறந்த கிருஷ்ணன் சிவனை பூஜிக்கிறதுல என்ன ஆச்சரியங்கிற. அடுத்த ஸ்லோகம். ததம்சபூதாக. ஸோ விஷ்ணுவுடைய அம்சத்தினால் வந்தவர்கள் தான் கிருஷ்ணாதியாக. கிருஷ்ணர்லாம் அவரோட அம்சத்தில் நாராயணன் வந்தார். அப்போ எல்லாருமே விஷ்ணுவுடைய அம்சத்துலேருந்து வரக்கூடியவர்கள். தைஹி கதம் ந ச பூஜ்யத்தே. ஸோ அப்படி சதாசிவன் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த ருத்ரனை ஏன் பூஜிக்க மாட்டாவா? கண்டிப்பாக பூஜை பண்ணுவான். விஷ்ணு சதாசிவனை பூஜித்தாருன்னா கிருஷ்ணன் சிவனை பூஜிப்பார். ஸோ அதனால் ஏன் பூஜை பண்ண மாட்டான்? இதை கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் இங்கே தான் வருது. ஸோ இவன் கேட்டான் இல்லையா, அப்பேற்பட்ட கிருஷ்ணர் எதுக்கு தபஸ் பண்ணோம், எதுக்கு சிவனை பூஜை பண்ணலாம் கேட்டார் இல்லையா, அப்போ சொல்கிறேன். ஸோ அதனால் ஏன் பூஜை பண்ண மாட்டா? கண்டிப்பாக பண்ணுவாள். அகாரக பகவான் பிரம்மா. இங்கே வந்து பகவான் பிரம்மா தான் அகார வடிவினர்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹரிஹி உகாரக. ஸோ உகாரமாக ஊமா ஓங்காரம், இந்த மும்மூர்த்திகளோட வடிவமாக அகார உகார மகாரத்தில் ஒருத்தருக்கும் ஒரு லெட்டரை அட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ பகவான் பிரம்மா அகார வடிவினனாகவும், ஹரிஹி நம்ம நார்மலாக அகார வடிவு விஷ்ணு வாச்சியான்னு சொல்லிடுவோம். நம்ம இங்கே பிரம்மான்னு சொல்கிறான். ஓகே, மும்மூர்த்திகள் தான் மொத்தத்தில். ஹரிஹி உகாரக. ஹரியாகப்பட்ட உகார வடிவினராக இருக்கிறார். ஸ்வயம் மகாரக பகவான் ருத்ரக. அப்போ தானே அந்த சிவனே ருத்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த சிவனே மகார வடிவினராக இருக்கிறார். மொத்தத்தில் ஓம்ங்கிறதுல இந்த பிந்து யாருன்னு கேட்டால் அவள் தான் தேவி. அர்த்தமாத்திராங்கிறது ஓம்ல உள்ள உம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிந்து தான் தேவி, மாயா தேவி, ஈஸ்வரி, அது புவனேஸ்வரி, மகேஸ்வரின்னு சொல்கிறார். ஸோ உத்தரோத்தர பாவேன. ஸோ ஒன் அபவ் தி அதர்.
ஸோ கீழே முதல்ல பார்த்தோம்னா இதில் பார்த்தோம்னா ருத்ரனுக்கு மேலே ஹரிக்கு மேலே பிரம்மாவுக்கு மேலே தேவி அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி ஒவ்வொருத்தரும் ஒன் ஸ்டெப் அபவ் தி அதர். ஸோ அப்படி உத்தமத்துவம் ஸ்மிருதம் புதைஹி, அப்படி கிரமமாக ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் இருக்கா அப்படின்னு எல்லா புதைகின அறிவாளிகளால் அப்படி எண்ணப்படுகிறது. யானுச்சார்ய சர்வேஷு சாஸ்திரேஷு, அதனால் எல்லா சாஸ்திரங்களிலையும் வேதத்திலையும் தேவி சர்வோத்தமா, அவள் தான் டாப். ஸோ எல்லாருக்கும் இந்த மும்மூர்த்திகளுக்கும் மேலாக இருக்கக்கூடியவள் தேவிதான் சர்வோத்தமா ஸ்மிருதா என்று சொல்லப்படுகிறாள் உத்தமமாக. அர்த்தமாத்திரா ஸ்திதா, அவள் தான் பிந்து, அந்த பிந்துவில் இருக்கா அவள். யான் உச்சாரிய விசேஷத்தக, உச்சாரியான உச்சாரிக்கணும், அதாவது ஓம்னு சொல்கிறது முக்கியமில்லை, அந்த இம்மு தான் மெயினாக, அதை தான் ஆராதிக்கணும். அந்த ஓம்காரம் சொல்லிவிட்டு அந்த இம்மு, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த இம்மு சொல்லிவிட்டு அடுத்த ஓங்காரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒரு சைலன்ஸ் பீரியட் இருக்குது இல்லையா, ஒரு ஓம் அதுக்கு அடுத்த ஓம், இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு சைலன்ஸ் பீரியடு, ஒரு ஷார்ட் பீரியடு. அப்போ அந்த சைலன்ஸையும் அந்த அந்த அர்த்தமாத்திரா நாதத்தையும் சேர்ந்து பார்க்குறோச்சே, இதை ரெண்டையும் யார் அப்சர்வ் பண்ணுறா அப்படி பார்த்தா அது தேவியானா தேவி, இல்லை பகவான் பிரம்மம்னு எடுத்தோம்னா பிரம்மம். ஸோ அப்படி ரெண்டு அதை அப்சர்வ் பண்ணினானா தான் அது தெரியும். அதனால் யான் உச்சாரியா விசேஷத்தக, அந்த இம்முங்கிற அந்த நாதம் அதை அவங்க கண்டிப்பாக நன்னா உச்சரிக்கணும் அப்படிங்கிற. ருத்ரக, ஓகே, விஷ்ணோஹோ அப்படி அதிகாக ருத்ரக, விஷ்ணுவோட ஸ்தானத்தை விட ருத்ரனுக்கு ஸ்தானம் பெருசுன்னுட்டான். விஷ்ணுஹூ தூ பிரம்மணக அதிகாக. ஸோ பிரம்மாவோட, அப்போ முதல்ல இங்கே பிரம்மாவுக்கு மேலே விஷ்ணுவுக்கு மேலே சிவன், அப்படி ஸ்டெப் சொல்கிறான். ஸோ உல்டாவாக வருதுங்க. ஸோ முதல்ல விஷ்ணுவை விட ருத்ரன் மேலே, ருத்ரன் மேலே, அப்புறம் ஆனால் பிரம்மணக அதிகாக விஷ்ணுகு. ஸோ பிரம்மாவை விட விஷ்ணு மேலே. ஸோ கீழே பிரம்மா, அடுத்தது 3 டயர் சிட்டி வச்சுக்க வேண்டியதான். 3 டயர் சிட்டியில் பார்த்தோம்னா கீழ்த்தட்டில் பிரம்மா இருக்கார், அடுத்த தட்டில் விஷ்ணு இருக்கா, அதுக்கு மேலே ருத்ரன். ஏன்னா சிவன் மேலார சொல்லும்போது, சதாசிவனாக சொல்லும்போது சிவனை மேலே கொண்டு போகிறான், அவ்வளோதான். ஸோ தஸ்மாத் ந சம்சயக்காரிய கிருஷ்ணேன சிவ பூஜனே. ஸோ மேலே தானே இருக்கார் ருத்ரனு, விஷ்ணுக்கு மேலே தானே இருக்கார், அப்போ சிவனை பூஜிக்கிறதுல என்ன தப்பு? அதனால் சந்தேகமே படாதே, சந்தேகம் வருதுன்னு கேட்காதே, நோ சந்தேகம்னுட்டார். ருத்ரஸ்ய இச்சயா பிரம்மணக வக்த்ராத் வரதானார்த்தம் உத்பவௌ. ஃபர்ஸ்ட் லைன். ஸோ இச்சையான்னு சிவனே தன்னுடைய விருப்பத்தினால பிரம்மாவுடைய வக்த்ராத் முகத்திலிருந்து வரதானார்த்தம் உத்பவௌ. ஸோ வெளிப்படுறார், அவருக்கு வரம் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு பிரம்மாவுடைய முகத்திலிருந்து பிரம்மணக வக்த்ராத், பிரம்மாவுடைய முகத்திலிருந்து சிவன் தன்னுடைய விருப்பத்தினால வரதானார்த்தம், அவருக்கு வரம் கொடுக்கணுங்கிற ஆசையில் அவர் தானே வெளிப்பட்டார். சிவன் அப்படி வெளிவந்தார்.
மூல ருத்ரஸ்ய அம்சபூதக. ஸோ மூலருத்ரன் யார்? சதாசிவன் சொல்லியாச்சே. ஸோ அப்படி மூலருத்ர வடிவம் மூலசிவன். ஸோ அதிலிருந்து ருத்ரநாமா துவிதீயக. ஸோ மூலசிவன் சொல்லும்போது மூலருத்ரன் சொல்லும்போது அது சதாசிவனை குறிக்கிறது. அதிலிருந்து உத்பவமான ஆனவர் தான் ருத்ரன் என்று சொல்லக்கூடிய ரெண்டாவதான சிவன். ஸோ மூலசிவன்கிறது சதாசிவன். சதாசிவன் அப்போ அந்த சதாசிவன் தன் இச்சையால் பிரம்மாவுடைய முகத்திலிருந்து அவருக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு வேண்டி வெளிப்பட்டார். அந்த வெளிப்பட்ட ஸ்வரூபம் யாருன்னு பார்த்தா ருத்ரன். ஸோ ருத்ரநாமா துவிதீயக, ரெண்டாவது ரூபம் சிவனுடையது. இச்சையா பிரம்மணக வக்ராத் வரதானார்த்தம் உத்பவோ மூலருத்ரஸ்ய அம்சபூதக ருத்ரநாமா த்விதீயகः சக அபி பூஜ்யக அஸ்தி சர்வேஷாம் மூலருத்ரஸ்ய கா கதா தேவி தத்வஸ்ய சாநித்யாத் உத்தமத்வம் ஸ்மிருதம் சிவே. ஸோ அப்படிப்பட்ட ருத்ரன் ரெண்டாவதாக சதாசிவன்றது வெளிப்பட்டு அவருக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு வெளிப்பட்ட ருத்ரனே பூஜ்யக அஸ்தி, பூஜிக்கப்பட வேண்டியவராக இருக்கிறார். சர்வேஷா பூஜ்யக, எல்லாராலும் பூஜிக்கப்படக்கூடிய தன்மையோடு இருக்கார் அந்த ருத்ரன். அப்படி இருக்கும்போது மூலருத்ரசை காக்கதா, மூலருத்ரன் சதாசிவன் சொல்லக்கூடிய அந்த மூலருத்ரனை பற்றி சொல்லவா வேணும், எல்லாரும் ஸ்துதி பண்ணியே தான் ஆகணுங்கிறார். ஸோ தேவி தத்துவசிய சாநித்யாத். ஏன்னா தேவி தத்துவம் என்னது? அந்த மாயா. அதான் தேவியோட தத்துவங்கிறதே மாயை தான். ஸோ அந்த மாயை கூடயே இருக்குது, சாநித்தியமாக இருக்குது. அந்த சதாசிவனோடு கூடயே இருக்கக்கூடியவள் தான் மாயா சக்தி. அந்த சாநித்தியத்தோடு கூட உத்தமத்துவம் ஸ்மிருதம் சிவே. சிவேன சிவனிடத்தில். சிவேன்னு சொன்னால் அம்பாலே சிவேன்னு கூப்பிடும். அம்பே சிவே என்னெல்லாம் பாட்டெல்லாம் வருது. ஆனால் இங்கே சிவனிடத்தில் சப்தமத்தில் சிவகா சிவே. சிவனிடத்தில் அந்த உத்தமமான ஒரு ஸ்தானம். ஏன்னா தேவியுடைய தத்துவமும் அங்கே சாநித்தியமாக இருக்குது. அந்த சதாசிவனிடத்தில் ஐக்கியமாக இருக்கிறது. மாயையோடு கூட தான் இருக்கார் சதாசிவன். அது அங்கே அவருடைய உத்தம ஸ்தானத்தை நிரூபிக்கிறது. சக அபி பூஜ்யக. ஸோ ஹரேகே ஏவம் அவதாராகா, இப்படி ஹரியுடைய அவதாரம் வந்துட்டே தான் இருக்கும். பிரபவந்தி யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்திலையும் விஷ்ணு அவதாரம் செய்வார். ஸோ யோகமாயா பிரபாவேன, யோகமாயோட பிரபாவத்தினால அந்த மாயாவுடையதுனால பவர்னால அவர் பிறந்துட்டு தான் இருப்பார். ந அத்திர காரியா விசாரணா. ஏன் கிருஷ்ணன் அப்படி பண்ணினாங்கிற கேள்வியெல்லாம் டவுட்டெல்லாம் நீக்கிடு. அதில் விசாரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே. நேத்திர பஷ்ம, அதாவது நேத்திரன கண்ணு, பக்ஷ்மங்கிறது புருவம், இமைகள். ஸோ சாரி இமையில் புருவம், மேலே இருக்கிற புருவம் பஷ்ம. அப்புறம் பரிசஞ்சலேன, அந்த புருவ அசைப்பல். இப்போ தேவி சிருஷ்டி பண்ணணும்னு நினச்சா அப்படி புருவத்தை ஒரு அசைச்சாலே சிருஷ்டி. அவ்வளோதான். அந்த புருவத்தை மூடிட்டானா உலகம் அழிவு. அவ்வளோதான். அவளை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணை திறக்கிறது மூடுறது, அவ்வளோதான். ஸோ எந்த சக்தி தன்னுடைய கண்ணு அந்த புருவத்தினுடைய அசைவினால் பரிசஞ்சலனை அசைப்பதால் சம்யக் விஸ்வம் சிருஜதி, உலகத்தை சிருஷ்டிக்கிறாளோ, அவதி காப்பாற்றுகிறாளோ, புருவ கொடியாலே எல்லாத்தையும் நடத்திவிடுறா. அவளுடைய புருவந்தே எல்லாத்தையும் நடத்திடும். அவள் கண்ணை இப்படி இங்கிதத்திலே அந்த புருவத்தினாலே காட்டிடுவா சம்ஹார வேலைன்னு எல்லாம். ஸோ சிருஜதி உண்டாக்குறா, அவதி காப்பாற்றுறா, ஹந்தி சம்ஹாரம் பண்ணுறா, நிகூடபாவா எல்லாம் ரகசியம். இதெல்லாம் யாராலே ஒன்று வர்ணிக்கலாம் முடியாது. அப்படி நிகூடமான ரகசியமான அந்த பாவனை உடையவள். சா ஏஷா கரோதி சததம், அவள் தான் இதை தான் எல்லாம் பண்ணுறா. அவள் தான் சததம், ஆல்வேஸ். துருகிண அச்சுதா ஈஷான, அதாவது பிரம்மாவை படைக்கிற துருகிண பிரம்மா, அச்சுதன் விஷ்ணு,
ஈசானன் சிவன். ஸோ எல்லாரையும் அவ தான் படைக்கிறா. நானா அவதார கலேன, பல அவதாரத்தில் மும்மூர்த்திகளை வச்சு தான் காரியத்தை நடத்துகிறான். ஏன் பஞ்சகிருத்திய பராயணான்னு சொல்லும்போது அந்த மும்மூர்த்திகள் 3 பேர், 4வதாக ஈசானன் திரோதானம் பண்ணக்கூடியவராக எல்லா இதையும் மறைக்கிறது, உலகத்தெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் அன்மேனிஃபெஸ்ட் கண்டிஷனில் கொண்டு போடக்கூடியவராக ஈஸ்வரன். அதுக்கப்புறம் சதாசிவன். இப்படி 5 பேரை வச்சுட்டு அவள் காரியத்தை நடத்துகிறா இல்லையா. ஸோ அவதாரத்தை ஒவ்வொரு அவதாரத்துலேயுமே பரிபூயமானான். ஸோ அவர்கள் ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்தில் பிறந்து அனுபவிச்சு தான் ஆகணும். அவளுக்கு எல்லாமே முன்மூர்த்திகள் எல்லாம் தேவி படைக்கிறான்னா பரிபவம் ஏற்படும். எனது மனித அவதாரத்தில் பிறக்கிறதே கஷ்டம்தான், இந்த சம்சாரத்தில் போய் விழுந்துடுறலேவா. அதனால ஒவ்வொரு யுகத்துலேயும் தேவி இதை மாதிரி பண்ணிட்டு இருப்பா. அவளுடைய புருவ அசைப்பிலேயே எல்லாம் நடந்துடும். ஓகே, சூதி கிரகாத் விரஜனம். அப்போது அந்த பிரசவ அறையிலிருந்தே அடுத்த ஊருக்கு போக வேண்டியதாக போச்சு இல்லையா. விரஜனம் அப்படி அணையானியுக்தம், மாயா தான் பண்ணினா. கிருஷ்ணரை பிறந்த இடத்துல உட்கார விடாமல் அடுத்த செகண்ட் இந்த கோகுலத்துக்கு அனுப்பிச்சுட்டா. ஸோ அணையா நியுக்தம், அவளால் நிர்மாணிக்கப்பட்டது, அவளால் ஏற்பட்டது அந்த பிரசவ அறையிலிருந்து வெளியேறது. பிரஜனம்னு என்னது, நடந்து வெளியில் போய்ட்டுறாரு, கிருஷ்ணரை வெளியில் போயிட்டார். அணையா நியுக்தம், அவளால் ஏற்பாடு பண்ணப்பட்டது. சம் கோபிதச்ச பசுபால ராக்கியகா பவனே. பசுபாலன் யார்? பசுக்களை மேய்க்கக்கூடிய யாதவ நந்தன். அந்த நந்த கிரகத்தில் போய் அந்த ராஜ்யா அந்த பசு மேய்க்கர்களுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய நந்தனுடைய வீட்டில் சம் கோபித்தகன்னு எனது ரக்ஷணம், நன்றாக ரட்சிக்கப்பட்டார், நன்றாக வளர்த்தா, போஷித்து வளர்த்தா. ஸோ சம்பிராபித்த மதுராம், கடைசியில் ஒரு ஸ்டேஜில் மதுரைக்கு வரவழைக்கப்பட்டார். எல்லாம் மாயை பண்ணுறா. இந்த ஸ்டேஜில் மதுரைக்கு இவர் வரணும்னு அவள் டிசைட் பண்ணுறா. அதுக்கேற்ற மாதிரி காரியங்கள் நடக்கிறது. அவளால் அந்த பகவான் அங்கு மதுரைக்கு அடைவிக்கப்பட்டார். விநியோஜிதச்ச ஸ்ரீ துவாரகா பிரணயனே. ஓகே, விநியோஜிதம்னு சொன்னது ஷி ஹாஸ் அப்பாயிண்டட், அவ்வளோதான். விநியோகம் பண்ணியிருக்கான்னு அவள் அடுத்த காரியத்தை நியமித்தா. என்ன காரியம்னா ஸ்ரீ துவாரகா பிரணயனே, துவாரகைக்கு ஓடணும், மதுரையை விட்டுட்டு ஓடணும். கோகுலத்துக்கு போனார், கோகுலத்துலேருந்து மதுரைக்கு வந்தார், மதுரை விட்டு ஓட வச்சா இந்த தேவி. ஸோ துவாரகா பிரணயனம், நயனம்னு இது அழைத்து செல்லுதல். அவளை அழைச்சிட்டு போயிட்டாங்க. நனு பீத சித்தக. ஸோ பயந்து போன மாதிரி கிருஷ்ணர் போனார் இல்லையா. காரணம் யார்? எல்லாம் இந்த தேவி மாயை தான். வெரி குட். ஷோடச சாகசிர சத அர்த்த 16,050. ஷோடச சாகசிரம்னா 16,000, அர்த்த சதம்னு சொன்னால் 50. 16,050 பெண்களை தாகன அந்த மனைவிகளாக அவர்களை நிர்மாணித்து அவருக்கு மனைவிகளாக ஏற்படுத்தி கொடுத்து அந்த மாயா. நாரியக அஷ்ட சம்மதராக 8 மகிழ்ச்சிகள், பட்ட மகிழ்ச்சிகள் 8 பேர் இருக்கா. ஸோ ஜாம்பவதி, சத்யபாமாலாம் அந்த கேட்டகரி, ருக்மிணிலாம். ஸோ அந்த பட்ட மகிழ்ச்சிகள் அஷ்ட சம்மதராக, சம்மதிக்கக்கூடியவர்களாக உயர்ந்தவர்களை அப்படி அந்த அவருக்கு மனைவியாக ஏற்படுத்தி ஸ்வகலா சமுத்தாக, எல்லாரும் தன்னுடைய சக்தி தான், தேவியோட சக்தி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. ஸோ அவளுடைய சக்தி அம்சத்தோடு கூடியவர்களாக சகலாக எல்லாருமே அப்படி தான் அவளுடைய அம்சமாக அந்த மாயாதேவி ஏற்படுத்தி கொடுத்து தாசாம் விலாச வசகம் தூ, அவளோட கைப்பாவையாக இந்த கிருஷ்ணன் ஆக்கிவிட்டான்.
அவள் கழிக்கணும், அவள் சந்தோஷப்படணும், அதுக்கு வேண்டி வசத்தில் உட்காத்தி வச்சார். இந்த கிருஷ்ணரை கொண்டு வச்சுவிட்டாவள். ஸோ விலாச வசகம் கம்னது கம்யத்தே, அவர்கள் விளையாட்டுக்குரியவராக இந்த அவாவசத்தில் இந்த கிருஷ்ணர் மாட்டின்றார். எல்லாம் இந்த மாயை. து விதாய காமம் இஷ்டம் போல் அதெல்லாம் நிறைவேற்றி அதை நடத்தி விட்டு தாசி பகவான் அனையா அப்பி அனந்தக தாசீகிருத்தக. பகவான் அனந்தக, சாதாரண பகவான் கிருஷ்ணராக வந்திருக்கவர் சாட்சாத் அனந்தன் பகவான், எல்லையற்ற பகவான். அவர் கூட அனையா அப்பி, அனையான யார், இந்த மாயா தேவியால், இந்த மாயா சக்தியால் தாசீகிருத்தகி, அவளை இவரை தாசனா ஆக்கிவிட்டா. இந்த மாயாதேவி ஆகப்பட்டவள் தாசீகிருத்தகன், தாச வேலை பண்ணுவதற்கு ஏற்படுத்தப்பட்டார் அந்த கிருஷ்ணர் இவாளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறான். श्री जगदं सर्वं जगदम्ब सर्वं जगदम्बार्पणमस्तु।